அப்படிங்கிறப்போ இப்போ நீங்க ஜீவகாருண்யத்துல இவ்வளவு ஆழமா போய் நீங்க இவ்வளவு ஒரு இதுல இருக்கீங்க. நாங்களாம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம அறிவு நிலையில கம்மியாவும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம். அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் இறைவன் நினைக்கிறதாங்க ஏன் இல்ல அது யாரு காரணம்? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான கேள்வி. இந்த கொஸ்டின் எல்லாருக்குள்ளயும் உண்டு. பண்றான் எனக்கு அறிவு தான், எனக்கு அறிவு கொடுத்துட்டு உங்களுக்கு அறிவு கொடுக்கல, அதனால எனக்கு கொடுத்துடலாம்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்படி எடுத்துக்கலாங்க. ஆமாங்க, உண்மை. எல்லாரும் இப்படிதான் வச்சுறாங்க. அது ஒரு ஏக்கமாவும் இருக்குங்கய்யா. நம்மளும் ராஜசேகர ஐயா மாதிரி பண்ணணும், பண்ணி அவர் அடைஞ்ச அனுபவத்தை நம்மளும் அடையணும், 4 பேருக்கு சொல்லணும். இப்ப தோணுது இல்லையா? இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது ஒரு விளையாட்டு. விளையாட்டுதான் ஒரு பேசிக்கான தன்மை. அப்படிங்கிற மாதிரி எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாமே பொய் தான். இந்த வாழ்க்கை பொய் தான். என்ன நினைக்கிறேன், இது எல்லாமே பொய், வெறும் விளையாட்டு தான். இறைவன் தன்னைத்தானியே வெளிப்படுத்துறதுக்கோசம், தன்னைத்தானே அவன் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கோசம், தன்னைத்தானே அவன் அறிகிறதுக்கோசம் இந்த நிகழ்வு நடக்குது. சரிங்களா? இந்த நிகழ்வுல அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வு இருந்துதான் இங்க எல்லா செயலுமே நடக்கும். சரிங்களா? இது எந்த மாற்றம் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி நீங்க யாரும் கேட்கல. இப்ப கேக்குறீங்களா ஒரு கொஸ்டின்? இந்த கொஸ்டினை நீங்க போன இதுல கேட்டிருப்பீங்க, வாய்ப்பு இல்ல, கேட்கல. இங்க கேள்வி இந்த இதுல நீங்க எடுக்கிறீங்க. ஏன்னா அந்த இறைவன்ற கண்ணத்துக்குள்ள நீங்க போகாம ஜாலியா பிறந்த வாழ்க்கை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வாழ்ந்துருப்பீங்க முன்னாடி. அதே போல நீங்க வாழ்றாங்களா எல்லாரும் இங்க? இப்ப அவங்க பேசி பாருங்க, நார்மல் பர்சன் கிட்ட என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு, ஜாலியா தேவையில்லாத பேசுங்க போயா சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா. ஆமாங்க, அதுதான் இந்த வயசுலயே ஆன்மீகம் அது இதுன்னு போயிட்டு இருக்கிற அவர் 80 வயசு 60 வயசு வேலையெல்லாம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா இவங்க வந்து ஆன்மீகம் அவங்க சொன்னது பக்தியில சொல்றது எல்லாமே ஆன்மீகம் தெரியாது. எல்லாமே ஃப்ரீயா போய் அமைதியா உட்காந்து வேலைக்கு போன வேலை இல்ல, கம்முனு கோயில பிரசவத்தை வாங்கி சாப்பிட்டு அங்க என்ன சொன்ன பஜனை பாட்டுக்கிட்டு போனானா கிருஷ்ணன் போனா நம்ம அதை நிக்கலாம். அதுதான் இறைத்தன்மைக்கும் ஆன்மீகத்துக்கு இவங்க போல இவங்க சொல்ற கணக்கு அதுல எல்லாம் கிடையாது. முடியாது, அதனால கோயிலுக்கு போலாம், மடத்துக்கு போலாம், அந்த மாதிரி இவங்கள அப்படிதான் இவங்க சொல்றது. இவங்க வயசான போறது சொல்றது காரணம் இவங்க தான். இப்ப அங்க போயிட்டு வயசானதுக்கு அப்புறம் போயிட்டு இவங்க வந்து ஒரு ஞான நிலை கட்டுறது சூழலாம் இவங்க பயிற்சி பண்ண முடியாது. வயசாகி போச்சு, உடல் தந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க சொல்ற கூற்று இப்படிதான். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, இதே எண்ணம் இப்ப உங்க கூட சகமா வாழ்றவங்க யாரா இருக்கா? இல்ல. இப்ப உங்களுக்கு தான் அது வந்திருக்குது. இப்ப உங்களுக்கு வந்துக்குதுன்னா இப்பதான் அதுக்கிட்டே போற. இப்பதான் நான் கேட்கல ராஜ்ய மட்டும் எங்களா இருக்க முடியல. இப்பதான் கொஸ்டின் எழுப்புற. நீ இது மாதிரி எழுப்பி இருந்தா நீ இந்த மாதிரி மாறிக்கலாம், பேபி வாய்ப்பு இருக்கு. நீங்க எழுப்பல, இப்பதான் அந்த கொஸ்டின் எழுப்புற. அப்போ இதுக்கப்புறம் அந்த மாற்றம் உங்களுக்கு நடக்கும். சரிங்க. இப்ப விளையாட்டுனா எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்னு ஜெயிப்பான், ஒருத்தன் தோப்பான், இன்னொருத்தன் அடுத்த ஜெயிப்பு. இதுதான் நடக்கும். அதே போல அந்த நிகழ்வு. ஆனா நீங்க எல்லாருமே விளையாட்டோட தலைவர் தான். நீங்க எல்லாரும் ஜெயிக்கிறாள் தான், எந்த சந்தேகமும் படாதீங்க. கிடைக்குமா கிடைக்காதுன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே பொருள் தான். நம்ம எல்லாரும் எறும்பா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே அற்புதம் அந்த இறைவன் எது சொல்றீங்களோ, எது ஆற்றல் சொல்றீங்களோ, அது முழுமையான பொருள் எதுவும் அந்த பொருள் தான் நம்ம. ஆனா அது அறியாம இருக்கதான் பிரச்சனை. அது அறியறதுக்கான ஸ்கேல் தான் நடக்குது. எறும்பா இருக்கும்போது ஒரு விஷயம் உணர்ந்திருப்ப, புழுவா இருக்கும்போது ஒரு விஷயத்த உணர்ந்திருப்ப, மரமா இருக்கும்போது ஒரு விஷயத்த உணர்ந்திருப்ப, நீ அணுக்களா இருக்கும்போது விஷயத்த உணர்ந்திருப்ப. இது எல்லாத்தையும் அங்கிருந்து கடந்து 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 இப்ப மனிதரா தேக எடுக்கும் போது அனைத்துமே அறியக்கூடிய தன்மை விட்டு வருது. கேட்கறதாவும், பேசுறதாவும், பாக்குறதாவும், தொடு உணர்வாகவும், புரியுதுங்களா? இந்த மாதிரியான மன அறிவாவும் உங்களுக்கு வருது. இப்ப இந்த அறிவெல்லாம் வந்து எதுக்குன்னா முழுசியா நீ பாக்கலாம். அண்டத்துல நடக்கிற நிகழ்வு, இந்த பூமியில நடக்கிற நிகழ்வு, இதெல்லாமே உனக்கு புரியும். இதை நீ புரிஞ்சு கேள்வி கேட்கணும். அதுக்குதான் மனித தேகம். ஆனா இந்த மனித தேகம் கிடைக்கும் போது என்னன்னா நம்மளுக்குள்ள இன்னும் அந்த எல்லாமே உங்களுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்குது இல்லையா? வீடு இருக்கும், உன்னை பாக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும், அதிகமான நிகழ்ச்சிகள், படத்து எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு அந்த நாள் சரியா போகுது. ஆனா இந்த என்டர்டைன்மெண்ட் கோசம் வரல. ஆனா உனக்கு இவ்வளவும் கொடுத்ததுனால என்டர்டைன்மெண்ட் சேர்த்து கொடுத்துட்டான் அவன். தந்தையரு உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு, உங்களுக்கு சொந்தமா சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறோம்ல, எல்லாமே சந்தோஷம். அப்புறம் ஸ்கூலு, படிப்பு, காலேஜ், ஜாலி, சந்தோஷம், வயசு, பருவம், இது எல்லாமே சந்தோஷத்துல என்ன பண்ணோம், நம்ம வேற விஷயத்தை சிந்திக்க மாட்டோம். அந்த சிந்தனை இல்லாம போனதுனால நீங்க நார்மலாவே வாழ்ந்துட்டீங்க. இப்பதான் உங்களுக்கு இந்த பிறவில அந்த சிந்தனைக்குள்ளே என்ட்ரி போடுறீங்க. அது எத்தனை வயசுல எத்தனை வயசுல என்ட்ரி போட்டீங்க நீங்க இதுல? இப்பதாங்க. அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க அனுபவம் இப்பதான் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க. ஆனா இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சொல்றது புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த அனுபவம் நீ கெட்டது கிடைச்சிருக்கும். நீ இந்த அனுபவத்துல போயிருக்கலாம். நீ அதுல புறப்பட்டு வந்துட்ட. ஆனா எல்லாரும் பார்த்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், எல்லாருமே என்ன தோணி அது மாதிரி வாழ்ந்த.
இப்போ எனக்கு இது வேணான்னு தோணுது. இப்ப இதை பத்தி தெரியுது, எனக்கு இதை பத்தி எனக்கு புரியும் தோணுது. இதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது புரியறதுக்கான சூழல் உங்களுக்கு உருவாகும். அதுதான் நடக்குது. ஏன் அவருக்கு மொட்டை கட்சி எனக்கு ஏன் கிடைக்கலன்னா, எனக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு எனக்கு இப்ப கிடைச்சிது. நீங்க கேள்வி இப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறீங்க, இப்பதான் அதுக்கான சூழல் உங்களுக்கு ஏற்படுது. இவ்வளவுதான் அது வித்தியாசம். இறைவன் வந்து யாரையும் ஏற்றத்தாழ்வு வைக்கல. எல்லாரும் உங்கள்கிட்ட சுய அறிவு இருக்குது, இயற்கையான அறிவு உங்கள்கிட்ட, இறைவன் அறிவு உங்கள்கிட்ட, இறைவனையும் படிச்சிருக்கான். உங்கள்கிட்ட மனம் வேலை செய்யுது, உங்கள்கிட்ட அறிவுன்னு ஒன்று இருக்குது. நீ சுயமா ஒரு விஷயத்த பண்ணலாம், ஒரு கொடுக்கலாம், ஒரு கெடுக்கலாம், ஒன்னு உருவாக்கலாம், ஒன்னு அழிக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். இறைவனால என்ன முடியும் அதெல்லாமே உன்னால முடியும். ஆனா அதுவா நீ மாறணும்னா அதுக்குன்னு ஒரு சூழல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுவா நீ மாறணும்னா அந்த மாதிரி சூழல் நீ செஞ்சாதான் பண்ண முடியும். நீங்க அதை விட்டு ஜாலியா சந்தோஷமா சூப்பரா சுத்தி இருக்கணும்னா ஒண்ணுமே அறிவு. அப்ப நீ இப்படிதான் வாழணும். இதை மாற்றம் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது நீ இறங்கும் போது இந்த மாதிரி நபரை பாக்குறது, இந்த மாதிரி நபரை பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அப்பதான் தோணும் நம்மளுக்கே அது வரல. இப்ப அந்த கொஸ்டின் எழுப்புது. இப்ப அந்த கொஸ்டின் எழுப்புறதுக்கும் நீங்க செய்யறதுக்கு ஒத்து போகுது. இது இன்னும் கொஞ்சம் காலங்கள் போனா நீ பெரிய வெளியே அந்த தன்மை எழுதிடலாம். இல்லைன்னா அடுத்த பிறகு வரும்போது இதே போல நீங்க வரதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும் இல்லையா? படிக்க ஆரம்பிச்சு படிப்போட அடுத்த கணக்கு நீ போக ஆரம்பிக்கிறேன். நீங்க அதுதான் நீங்க வேற ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு ஏன் கொடுக்கல, அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் பொதுவா தான் கொடுத்தது. எது யாருக்கு தேவையோ அந்த நாசை எடுத்து அவங்க வாழ்ந்து இருக்கோம். எப்ப இது எனக்கு தேவையில்லை, இன்னைக்கு இதெல்லாம் பிடிக்கல எனக்கு தோண ஆரம்பிக்குதோ அப்போ மாற்றம் பண்ணிட்டு வரலாம். அதான் நடக்குது. யூஸ்வலா வேற ஒண்ணும் நினைக்கிற நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பெருசா காமிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. இதுதான் உங்களுக்கே புரியுதா? இப்படிதானே நடக்குது. கண்டிப்பாங்க. இதுல என்ன இருக்கு? எனக்கு ஏன் கொடுக்கணும், எங்க வஞ்சனையா வச்சுட்டானா? அவன் எந்த வஞ்சனையும் வைக்கல, எல்லாருக்கும் பொதுவா கொடுத்தான். உனக்கு என்ன 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 ஆசை அதை நீ செயல்படுத்துற, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப உங்க தாய் தந்தை ஒரு ஆசை இருக்குதுல்ல, நல்லா இருக்காங்க, அதான் ஆசை. அது இயற்கை என்னவோ அதுக்கு ஏற்றது ஒரு விஷயத்தை கொடுத்து அது முடிச்சு வைக்கும், அவ்வளவுதான். ஆனா இது வந்து கேம் ரொட்டேஷன்லயே வரும். திருப்பி விளையாட்டுக்குள்ளேயே இருக்கிற சூழல் தான் இருக்கும். கேம் விட்டு வெளியே போக முடியாது. பிரச்சனையா இருக்கு, இங்க சிரமமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லா பேரும் துன்புறதே நீ நினைக்கும் போது கேம் விட்டு வெளியே போறது ஒரு ஒரே ஒரு வழி, அந்த ஒரு வழிதான். அது கருணை அன்பு தயவுன்ற ஒரு வழிதான். அதுக்கு ஒரே ஒரு ஓப்பன், வேற கேட்டே கிடையாது அதுக்கு. ஆனா அந்த கேட்டுக்குள்ள நீ என்ட்ரி போட்டு செயல ஆரம்பிச்சா ஒரு நாள் இந்த கேம் விட்டு நீங்க வெளியே போகலாம். கேம் விட்டு வெளியே போகும்போது எதுக்கு இது உள்ள வந்தியோ அதை தெரிஞ்சுக்கினேன். அப்ப அதை விட்டு வெளியே போறதுக்கான சோர்ஸ் உருவாயிடும். அப்ப உருவாகும் போது நீயே இறைவன் நானே எல்லாமே உன்னால சொல்ல முடியும். அது வரையும் முடியாது. அது தன்மையில மட்டும்தான் 100% சாத்தியப்படும். இல்லன்னா நீங்க இறைத்தன் பண்றீங்கன்னு தெரியாது இல்லையா? யோகத்துக்கு போறோம், பக்திக்கு போறோம், ஞானத்துக்கு போறோம், தவத்துக்கு போகும்போது அதுதான் பண்ணா அது வந்து சமாதி நிலைக்கு இப்ப இந்த அட்மாஸ்பியர் விட்டு இன்னொரு அட்மாஸ்பியருக்கு கூட்டு போய் விடும். இந்த பரிமாணத்தை விட்டு வேற பரிமாணத்துக்கு கூட்டு போய் விடும். அங்க விட்டு சூப்பரா இருக்கும். அங்க போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த எத்தனை வருஷம் காலம் அங்க என்ஜாய் பண்ணி வைக்கிறது. அது ஓடி அதுல பிரச்சனை கிளம்பி அது அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். திருப்பி எக்தம் திருப்பி பூமியில போட்டுருவான். இங்க எல்லாமே இருக்குதுயா. இங்க எது துன்பம், இங்க நரகம், சொர்க்கம் எல்லாமே ஒரே ஒரு பரிமாணத்துல இருக்கிற ஒரே இடம்னா பூமி மட்டும்தான். எல்லா விதமான துன்பமும் இருக்குது. இப்ப நரகம் சொல்றாங்க இல்லையா? நீங்க கேள்விப்பட்ட என்ன சொல்லுவாங்க? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நரகத்துல வந்து எண்ணெய் செட்டில கொண்டு வரப்பாங்க, எல்லாரும் அடிச்சு பண்ணி துன்புறுத்துவாங்க, எல்லாரையும் வேதனை பண்ணுவாங்க. அது எல்லாமே பூமி நடக்குதா நடக்கலையா? இங்கேயும் எல்லாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா இருக்குங்க. துன்பம் இல்லையா? இப்ப அதெல்லாம் இங்க நடக்குதா இல்லையா? இப்போ உயிரோட இருக்கிற ஜீவராசி தண்ணியில போட்டு பண்றாங்க, அதுதான் உங்களுக்கு தெரியல. நீங்களும் இங்க வெளியே இங்கே நடக்குது. ஒரு ஜீவராசிய ஒரு மனிதன் அடிச்சு உயிரோட அடிச்சு துடிச்சு கொள்ளுவான். ஒருத்தன் உணவு கோசம் பண்ணுவான், ஒருத்தன் விருப்பு கோசம் பண்ணுவான், ஒருத்தன் சந்தோஷ கோசம் அந்த நிகழ்வை பண்ணுவான். அதே போல மனிதனே பண்றான். மனிதனே ஒருத்தர் பாம்பு போட்டு எல்லா உயிர் எல்லாத்தையும் சா வச்சுன்னு இருக்கிறான். நிறைய வச்சு உன்னை அடிமையா வச்சு எவ்வளவு பேர் இங்க இது பண்றான். எல்லாருக்கும் இருக்குது. இங்க யாருக்கும் தெரியல. இங்க நம்ம இந்த நிகழ்வு மனிதன் கறிய மனிதனே சாப்பிடுறான். என்னன்னா நீ ஒரு ஜீவராசியை நம்ம இங்க பண்றோமோ அதே போல மனிதனே பண்ணிட்டு இருக்கான். எல்லா விதமான கண்டுட்டு இடத்துல கொஞ்சம் கூட நீ நினைக்கிற மாதிரி அப்படி ஜாலியா சந்தோஷமெல்லாம் கிடையாது. அது எல்லாமே சும்மா இந்த நிகழ்வு அதிகம். இது அவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டான இடம் நடக்குது. ஆனா இங்கேயும் நம்ம ஜாலியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, ஃப்ரீயாகிறோம் நினைக்கிறோம். அப்ப நினைக்கும் போது என்ன அந்த ஃப்ரீ இல்லாத சூழ்நிலை எப்போ உருவாக்க முடியும்ன்றது இயற்கையும் பார்க்கும். இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய சூழலா உனக்குள்ள ஏற்படுத்தினே வரும். அப்ப வரும்போது இல்ல சரியில்லை, ஏதோ மாறுது, தப்பாகுது. அப்பதான் இந்த அறிவுகளை இதை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு ஏற்படும். நமக்கு யாருமே எதையுமே விழிப்பா பார்க்கல. இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. ஆனா இது தெரியாம இருக்கிறதுனாலதான் இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா செல்லுன்ற ஒரு விஷயம் கையில கொடுத்தது. அது எது கொடுத்ததுன்னா இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து வித நிகழ்வையும் நீ இருந்த இடத்துல இருந்தே பாத்துக்கலாம். இதுல பெரிய சித்து போன் கொடுத்ததுமே பெரிய சித்தியா இருக்கிறதுலயே இந்த பூமியிலேயே இருக்கிற பெரிய சித்து எதுனா மொபைல் தான்.
ஏன் அடுத்த வீட்டுல நடக்கிறதுல இருந்து, அடுத்த ஊர்ல நடக்கிறதுல இருந்து, அடுத்த நாட்டுல நடக்கிறது இருந்து, இந்த அண்டத்துல நடக்கிறது இருந்து எல்லாமே தெரியுது செல்லுல. ஆமா ஆமா. இப்ப எப்படி பார்க்க முடியும்? இப்ப நீ உன் பையனை போட்டு நீ போய் பாக்குறதுக்கு அறிவு இல்லையா நம்மளுக்கு தான் யாருமே. இந்த உலகத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? உன் வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? மொபைல் வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன தியானத்தை போதிக்கிறாங்க, யார் எந்த மாதிரி இறைவனை போதிக்கிறாங்க, யார் எந்த மாதிரி துன்பமா வாழ்றாங்க, யார் எந்த அளவுக்கு சூழல் தவறா போயின்னு இருக்குது, நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. இப்ப இவ்வளவும் தெரிஞ்சு கூட நீங்க இப்படியே தானே இருக்கிறீங்க எல்லாரும். புரியுதா? இவ்வளவும் தெரிஞ்சு கூட திருப்பி என்ன பண்ற? அதுல அவங்க வீட்டுல நடக்குது அப்படித்தானே பாக்குறோமா? இது உலகத்துல நடக்குதா, இப்படின்னா நடக்குமான்னு யோசனை பண்ண மாட்டோம்ல. இப்ப காட்டாளே ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா நாயெல்லாம் புடிச்சு துடிக்கி அடிச்சு வச்சு அவன் சாப்பிடுறான். அவனுக்கிட்ட நாய்க்கிறது அவனோட பிரதானம். இருக்கிற புழு பூச்சி ஒண்ணு விட மாட்டான், எல்லாத்தையும் சாப்பிடுறானா, பாம்பு கும்பு எல்லாத்தையும் காட்டுறான் நம்ம கிட்ட. நீங்க அதெல்லாம் சாப்பிடுங்க, நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோமே அப்படின்னு நம்ம சொல்றீங்க. நம்ம ஒரு விஷயத்த சாப்பிடுறோம். நாடு, கோழி, மாடு, மீன் நான் சாப்பிடுவேன். ரெண்டுமே உயிர் தான். அதுவும் ஜீவராசி தான், இதுவும் ஜீவராசி தான். பாம்பா சாப்பிடுறது அதே அவன் சொன்னான், ஐயோ மீனா சாப்பிடுறது கிடையாது, என்ன பண்ணுவீங்க? மீன் ஒண்ணுமே இல்ல, அவனுக்கு பாம்பு ஒண்ணு இல்ல. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ரெண்டு பேரும் சாப்பிட்டது ஒரு உயிர் தான், ஒரு ஜீவராசி தான். இந்த அறிவு உங்களுக்கு தெரியல. இப்ப நாய் எல்லாமே சாப்பிடுவாங்க கேக்குறீங்க. நீங்க ஆடு சாப்பிடுங்க, ஆடு நாய் ஒண்ணுதான். இல்ல என்ன வேற்றுமை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்ப அதை சாப்பிடுறீங்க, இதை சாப்பிடும் போது கஷ்டமா இது. ஆனா இயற்கை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டணுன்றதுக்கோசம் மொபைல்னு ஒரு விஷயத்தையே இந்த இயற்கை உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கு. இது சிறந்த விஷயமா, சிறந்த விஷயம் இல்லையானா இதுல 100% சிறந்ததுதான் இருக்குது. நீ பாக்குற பக்குவத்தை மாத்தீங்கன்னா இது சிறந்தா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அறிவு உனையா, அறிவு நீ வீட்டை சுத்திக்கணும், ஊரை சுத்தி இருந்தா அறிவு என்ன வரும்? அங்க என்ன நடக்குதான் தெரியும். இப்ப மொபைல் அப்படியே தெரியுது, எல்லாத்தையும் பத்தி பேசுறீங்க நீங்க எல்லாரும். நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சுனீங்க? இயற்கையோட அறிவை ஒரு பொருளை பதிச்சு உங்க எல்லாருக்கிட்டையும் குடுத்துருக்கான். இயற்கை குடுத்துருக்குது, எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும்ன்றது வசந்தான். உண்மைதானே? இப்ப நீ அதை வச்சு நீ தப்பா இருக்குது சரியில்லைன்னு நம்ம சொல்றோம்னா நம்மளுக்கு அறிவுலன்னு அர்த்தம். தப்பாக சொல்லிட்டு ஒரு நாள் நீங்க போன் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? ஒரு நாள் 10 பேர் சமைச்சு போயிடுவீங்க. தொலைபேசி இல்லைன்னா நீங்களே தொலைஞ்சு போயிடுவீங்க. நிக்கிற சூழல தான் நீங்க போன் இல்லாத ஒருத்தர்ல காரணம் என்ன? ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு தப்பு நோக்கிய பயணத்துக்கு வந்துக்கிறோம். அதுக்கு எதாவது மாற்றம் தரணும். அது இயற்கையா நம்மளுக்கு வனங்கள் தான் மனிதனை வச்சு இந்த பொருளை கை மாற்றி விட்டுறது. இதை பார்த்து என்ன கத்துக்கிறேன், என்ன தெரிஞ்சுக்கிறேன், என்ன பேசுறீங்க, இந்த உலகத்துல என்ன நடக்குது பாருங்க. நம்ம நல்லா போல ஊர்பட்ட பிரச்சனை அங்கங்க நடக்குது, உங்களுக்கு யாருக்குன்னு தெரியல. இப்ப இதெல்லாமே கத்துக்கிறதுக்கோசம் கொடுத்ததுதான். அதுதான் மொபைல்ன்றது ஒரு பெரிய சித்து நம்மளுக்கு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் பெரிய விஷயமா மாறி கொடுக்கும். ஏன்னா நீங்க அறிவு வளர்த்துக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கோசம் நடக்கிறீங்க. அதை பார்த்து புரிஞ்சுனா நீங்க பெரிய மாற்றத்துல. இப்ப நீங்க சும்மா பாத்தீங்க, நீங்க அளவுக்கு மீறி காமத்தோட தன்மை வேற மாதிரி போகுது. ஆனா அந்த மொபைல பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். ஆனா வேற எதுவும் காட்ட மாட்டான். காட்ட மாட்டான். ஆனா மொபைல்ல எல்லாமே காட்டுறான். இங்க இப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது. நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு சூழல்ல போகுது. அந்த மாதிரி இங்க வாழ்றாங்கதான். அந்த மாதிரி நிகழ்வு நடக்குதுதான். அப்ப எது தப்பு எது ரைட்டு இன்னும் தெரியவில்லையே. அப்படி கொஸ்டின் எழுப்புறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம அவங்களோட பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க அப்படி நினைக்க கூடாது எதையுமே. ஐயா இந்த சூழல் அங்க அப்படி நடக்குதுன்னா நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும் போலியே. அப்ப இது என்ன இந்த வாழ்க்கை, இது சரியில்லைன்னு உங்களுக்குள்ள தோணி நீ ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி கேட்கும் போது மட்டும் நீ மற்ற மாற்றத்துல போக முடியும். அந்த கேள்வியை கேட்கணும்ன்றதுக்கோசமா இயற்கைன்றது இந்த பொம்மையிலும் கையில குத்துது. வாழ்வாங்களா, இவ்வளவு கெட்டவங்களா இருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் இங்க சூழல் நடக்குமா, இப்படிலாம் துன்பம் நடக்குமான்னு நீங்க கேள்வி கேட்க ஒரு மாற்றம் உருவாகும். எல்லாம் கேட்க மாட்டேன். இப்ப உங்க குடும்பத்துல நல்லாதான் இருக்கும், வேலைக்கு பொறுத்த நல்லா இருக்கும், வீடு நல்லா அப்படியேதான். அப்படி இருக்கும்போது இது நல்லா இருக்குது, இந்த வாழ்க்கை சூப்பர், இந்த வாழ்க்கை நல்லா, இப்படிதான் வாழ்ந்துட்டாங்க எல்லாரும். நம்ம அம்மா அப்பா நம்ம முதல்ல அப்படிதான் வாழ்ந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு, உலகத்தின் நிகழ்வு எல்லாத்தையும் நீ செல்ல பார்க்கும்போது உனக்கு நீ இது சரியில்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இவ்வளவு துன்பமா எல்லாம் இங்க மனிதன் வாழ்ந்தானே, இப்ப நானும் மனிதன் தானே, இப்ப நான் சூழல் நடக்குமா நீ கேள்வி கேட்க முடியும். அப்படி கேள்வி கேட்கும் போது நீங்க அப்பதான் அந்த ஆன்மீக பயணத்துக்கு இறைத்தன்மைன்னா என்ன, நான் யாருன்ற ஒரு சூழலுக்குள்ள உங்களால போக முடியும். அதுக்கு உதவி பண்றதுக்கு தான் இந்த மொபைல்னு ஒரு பொருளே இருக்குது நம்ம கிட்ட. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இதனால பசங்க பார்த்து கெட்டு போகுது, பசங்க பார்த்து கண்ணு போயிடுது எல்லாம் சொல்றாங்க. இங்க எது நடந்தாலும் ஒரு ஆப்போசிட் விளைவு நடக்காம அது நடக்காது. எவ்வளவு நல்ல பொருளை கொடுத்தாலும் அதை அவன் பயன்படுத்த மாட்டான். எவ்வளவு கெட்ட பொருளை கொடுத்தாலும் அதை எடுத்து சிலர் பயன்படுத்த மாட்டான், ஒரு சிலர் தான் பண்ணுவான். அதே போல தான் என்ன ஒரு நல்ல பொருளை கொடுத்தாலும் அது நிறைய பேர் நல்ல விஷயம் யூஸ் பண்ணுவான், சில பேர் மாத்தி தான் பண்ணுவான். அது அவனுக்கு இருக்கிற சம்சம் அவன் பண்றான், நம்ம அதை தப்பு சொல்ல முடியாதுல்ல. அந்த பூமி நான் படைச்சேன், நல்லா வாழலான்னு படைச்சேன், ஏன்னா அப்படி வாழ்ல அவங்க விஷயத்தான வாழ்றீங்க.
எல்லாருமே ஆன்மீகத்து வர்றதுக்கு எல்லாருமா கருணையா இருக்கிற சொல்றீங்க இல்ல வாழ்க்கை சூப்பரா சொல்ல. அதே மாதிரிதான் இதுலயும் மொபைல் வந்து அதுல பல பேருக்கு இந்த பிரச்சனையும் வரும், இந்த மாற்றம் வளருது. ஆனா இதை இப்படி எடுத்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சா மொபைல்ன்றது மிகப்பெரிய நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நன்மை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தெரியாதனால இது கஷ்டமாக தெரியும். ஆனா அது இல்லாம வாழ்க்கையை நவுத்த முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம், எது நடந்தாலும் இது தப்புதான் இது சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனா அதையே நீ உள்நோக்கி பயணப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்க அறிவு வந்துச்சுன்னா எல்லாமே சரியா நடக்குதுன்னு சொல்ல முடியும். இப்ப எல்லாமே சரியா நடக்குதுன்னு நீ சொல்ற அளவுக்கு உங்க அறிவு வந்தாதான் நீ இந்த இடத்த விட்டு விலகி அடுத்த மாற்றத்துக்குள்ள போக முடியும். தப்பு இது ரைட்டுன்னு சொல்ற வரைக்கும் இங்கேதான் இருக்கும் நம்ம எல்லாரும். உண்மைதானே இது? இதுலயும் தப்பு ரைட்னு ஒண்ணு கிடையாது. உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுன்னு இருக்க, தப்பு ரைட் எங்க வந்தது அதுல? அதே மொபைல வச்சு சூப்பரா வாழ்றவங்க இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறான். அதே மொபைல பார்த்து கெட்டு குடிசரா போறவங்களும் இருக்கிறான். அப்ப மொபைல் மேல தப்பு இல்ல, உன் மேல தான் தப்பு இருக்குது. அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இந்த உலகம் கொடுத்தேன், இந்த உலகத்தை நிறைய விஷயத்தையும் நான் கொடுத்தேன். ஆனா நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு எது சந்தோஷமா தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. உண்மைதானே? இப்ப இதயத்துல வந்து இப்போ ஜீவகாரண்யம் பண்ணுங்க, அன்பா இருக்குன்னு எவ்வளவு ஞானிகள் எவ்வளவு விஷயம் சொன்னாங்க. எல்லாரும் அங்க போறோம். பேர் ஒயின் ஷாப் போல, பேர் கெஞ்சாடிக்க போல, கட்டப்பள்ளத்துக்குள்ள போல ஏன் போறீங்க? எல்லாமே இருக்குது. நீ கேட்டதால இது இருக்குது. சென்டரே உருவாந்த காரணம் நீங்க தான். நீ என்ன ஆசைப்படுற அதுக்கு உருவாகும். அப்ப அதை அதுக்கான ஆசைப்பட்ட நபர் அங்க இருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்க ஆசை எல்லாம் மாறி எல்லாரும் நான் கருணையா போவேன், எல்லாரும் இந்த மாதிரி தன்மைக்குள்ள போனா இந்த சென்டரே இருக்காது. எல்லா சென்டரும் மூட்டு எல்லாரும் இந்த மாதிரியான சென்டர் உருவாகும். சிவகாரணம் பிறர் மேல அன்பா இருக்குது எப்படி, கருணையை வளர்த்துக்கிறது எப்படி, இறைவன் அப்படின்ற ஒரு தன்மை வரும்போது நம்ம எல்லாருமே சுபிச்சமா ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இங்க வாழ முடியும். யாரும் தனக்கு ஒண்ணு எடுத்து வைக்க மாட்டான், எனக்கு ஒரு வீட்டுக்கு 10 வீடு கேட்க மாட்டான், 1 கோடி சொத்து 10 கோடி சொத்து ஒண்ணு நினைக்க மாட்டான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்பான். ஏன்னா வந்து அந்த அறிவு வந்ததுனால. கருணை இல்லாத எங்க அறிவு வருது.